Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ப்ளம் கேக் தான். இது கிறிஸ்மஸ் ஸ்பெஷலான கேக். பாரம்பரியமா ப்ளம் கேக் எப்படி செய்வாங்க அது மாதிரி செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பாருங்க. கேக் எந்த அளவுக்கு சாஃப்ட்டா வந்திருக்கு அப்படினு. பார்க்கிறதுக்கு மட்டும் இல்ல फ्रेंड्स, சாப்பிடும்போது அவ்வளோ அல்டிமேட்டா இருந்தது. மஸ்ட் ட்ரை பண்ணுங்க. மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் ஃபீல் பண்ணுவீங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போலாம் फ्रेंड्स. பாருங்க, பச்சை திராட்சை எடுத்து வச்சிருக்கேன். பாதாம் கட் பண்ணி வச்சிருக்கேன். முந்திரியும் கட் பண்ணி வச்சிருக்கேன். வைன் 400 ml எடுத்து வச்சிருக்கேன். டியூட்டி ஃப்ரூட்டி, கருப்பு திராட்சை, ஜெரி, பேரிச்சம்பழம். இதுதான் தேவையானது. இதை வச்சு நம்ம என்ன செய்ய போறோம்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கிட்டேன். கருப்பு திராட்சை 100 கிராம், அதை சேர்த்துக்கிறேன். டியூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கிறேன். டியூட்டி ஃப்ரூட்டி ஒரு கைப்பிடி, ஜெரியும் ஒரு கைப்பிடி தான் சேர்த்துருக்கேன். காஞ்ச திராட்சை ஒரு கைப்பிடி, 12 நம்பர் கருப்பு பேரிச்சம்பழம், 50 கிராம் பாதாம், ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி. இதெல்லாம் கலந்து விட்டுட்டு இதில் ஒயின் சேர்க்கணும். கலந்து விட்டுக்கலாம். இதில் மூழ்கிற அளவுக்கு ஒயின் ஊற்றிக்கலாம். ஒயின் வந்து 1 இயர் ஆன ஒயினாக இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். 400 ml ஒயினை நான் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், அது மூழ்கிற அளவுக்கு தான் இருக்குது, அதிகமாக ஊற்றலை. இந்த அளவுக்கு இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இதை அப்படியே 2 மணி நேரம் ஊற விட்டுடலாம். 2 மணி நேரம் குறைஞ்சது ஊறணும் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு பவுல் எடுத்து அதில் 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். 2. இதை ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கிற பொருளை மட்டும்தான் வச்சு யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், அடித்தாச்சு, போதும். இதை எடுத்து ஓரமாக வச்சிடலாம். பாருங்கள், நம்ம ஊற வச்சது எந்த அளவுக்கு ஊறி வந்திருக்கு பாருங்கள். இது மாதிரி ஊறி இருக்கணும். இந்த பாத்திரத்துலேயே நான் மிக்சரை கலந்துக்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த கிரேப்ஸ் எல்லாம் நல்லா ஊறி வந்திருக்கு. ஜெரிலாம் கூட எப்படி இருக்குது பாருங்கள். இதில் நம்ம உடச்சி கலக்கி வச்சுருந்த முட்டையை சேர்த்துக்கலாம். முதல்ல லிக்விட் ஐட்டமாக சேர்த்துப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்தது 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் வச்சுருக்கேன். நம்ம முட்டை சேர்த்ததுனால வெண்ணெய் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. இதில் 100 ml ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன். வாசனையான ஆயிலை சேர்க்கக்கூடாது. இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஒரு பவுல் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு சுகர் தான் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் சுகரை கேரமல் பண்ணி சேர்க்கணும். அப்போ தான் அந்த கலர் கிடைக்கும். நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறதுனால கேரமல் பண்ணலை. இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் 1/4 கிலோ மைதா சேர்த்துக்கிறேன். நான் போட்டிருக்க இன்க்ரீடியன்ட் எல்லாமே 1/4 கிலோவுக்கானது. இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க, கட்டி இல்லாமல். இதில் பட்டைத்தூள் சேர்த்துக்கிறேன், 1/4 டீஸ்பூன். சுக்கு பொடி 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன். பேக்கிங் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன். ஏலக்காய் பொடி தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நான் வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்கலை. நீங்கள் உங்களுக்கு தேவை அப்படின்னா வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
பாருங்கள், இதில் 100 கிராம் அளவுக்கு பால் பவுட்ரு சேர்த்துக்கிறேன். பால் பவுட்ரு கண்டிப்பாக சேர்க்கணும். அப்போ தான் கேக்கு நல்லா டேஸ்ட்டாக வரும். இது மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறம் இதில் இனிப்பை எடுத்து கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கட்டியாக இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் கேக்கு சாஃப்டாக வரும். நமக்கு இப்போது பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இதை பாருங்கள், பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன் கேக் டின்னில் ஊற்றிக்கிறேன். இது மாதிரி ஊற்றிக்கிட்டு தட்டிக்கணும். பபிள்ஸ்லாம் எதுவும் இல்லாமல் நல்லா தட்டிக்கோங்க. இது 1 kg வரும் ஃப்ரெண்ட்ஸ். பாயில் ஆகி வந்துச்சு அப்படின்னா 1 kg இருக்கும். இப்போது நம்மளோட கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. குக்கரை ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஸ்டாண்ட் வச்சுக்கிறேன். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் டின்னை அதில் வச்சிடுறேன். பாருங்கள், வச்சாச்சு. இப்போது குக்கர் மூடியில் கேஸ் கட்டை எடுத்துருவோம். விசிலையும் எடுத்துருவோம். எடுத்துட்டு மூடிடலாம். பாருங்கள், விசில் இல்லை. 1.5 மணி நேரம் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 3/4 மணி நேரம் ஆகுது. எந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள். ஆஃப் பாயில் ஆகிருக்கு. இதில் பாதாம் டெக்கரேஷனுக்காக வைக்கிறேன். நடுவில் பாயில் ஆகாமல் இருக்குது, அதனால் அது மேலே வைக்காதீங்க. நான் வச்சுருக்கேன், வச்சதுனால உள்ளே போயிடுச்சு. நீங்கள் அது மேலே எதுவும் வைக்காதீங்க. ஜெரி வச்சுக்கிறேன். இதெல்லாம் வைக்கும்போது கேக் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது மேலே டியூட்டி ஃப்ரூட்டியை போட்டுக்கிறேன். இதை திரும்ப க்ளோஸ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது கூட வெள்ளரி விதையை ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. இது மாதிரி இருந்தால் பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை மூடி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் 1.5 hours ஆயிடுச்சு. கேக்கு நல்லா பாயில் ஆகிருக்கு. பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. எந்த அளவுக்கு பாயில் ஆகிருக்கு பாருங்கள். இப்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது மேலே பாருங்கள் சுகர் கேரமல் பண்ணி வச்சுருக்கேன். அதை அதில் சேர்த்துக்கிறேன். இது மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கும் மேலே. நல்லாயிருக்கும், கேக் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது ஆறிடுச்சு. இதை பிளேட்டில் மாற்றிக்கலாம். மாதிரி எடுத்து இதில் இருக்க பட்டர் பேப்பரை எடுத்துருவோம். பாருங்கள் கேக் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு. இதை இன்னொரு பிளேட் வச்சு மாற்றிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கேக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. நானே எதிர்பார்க்கல, அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருக்கு. கடையில் வாங்கியிருந்தால் கூட இந்தளவுக்கு இருக்குமா அப்படின்னு தெரியல. ஏன்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டாகவும் நிறைய குவான்டிட்டிலையும் கிடச்சிது. மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள், மிஸ் பண்ணாதீங்க. அப்புறம் ஃபீல் பண்ணுவீங்க. கேக் செய்கிறது ரொம்ப ஈஸி. நம்ம வீட்டில் இருக்க இன்க்ரீடியண்ட்டை வச்சு செஞ்சுக்கலாம். பாருங்கள் அதில் எவ்வளோ ஃப்ரூட்ஸும் இருக்குது அப்படின்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது போல் வீடியோஸ் பார்க்குறதுக்கு. உணவை ருசிங்கள், வாழ்க்கையை ரசிங்கள். தேங்க்யூ.